ராம் ராம் நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிரதட்சணம் பத்தி. ஆலயங்கள்ல எப்படி பிரதட்சணம் பண்ணணும், எந்தெந்த சுவாமிக்கு எத்தனை தடவை பிரதட்சணங்கள் பண்ணணும், ஆத்ம பிரதட்சணம் பண்ணணுமா கூடாதா, இது சம்பந்தமான விஷயங்கள்லாம் பார்க்கலாம். பிரதட்சணம் எப்படி பண்ணணும்னா, ஒரு கர்ப்பிணி பெண் எப்படி பார்த்து பார்த்து ஜாக்கிரதையா ஒரு படியா வச்சு நடப்பாலோ அதே மாதிரி பிரதட்சணம் பண்ணணுமா. பிரதட்சணம் பண்ற சமயத்துல நம்ம மனசால அந்த சுவாமிய மனசால பிரார்த்தனை பண்ணணும். அங்கதான் கான்சென்ட்ரேஷன் பண்ணணும். தெரிஞ்ச ஸ்லோகங்கள் பகவன் நாமாவை மனசார சொல்லிண்டே ஜாக்கிரதையா ஒரு படியா எடுத்துட்டு சுவாமிய பிரதட்சணமா கிளாக் வைஸா பிரதட்சணம் பண்ணணுமா. எத்தனை பிரதட்சணம் பண்ணணும்னு சாஸ்திரம் சொல்றது இந்த ஸ்லோகம். ஏகம் விநாயகே புரோக்தம். கணபதிக்கு மினிமம் ஒரு பிரதட்சணம் பண்ணணும். துவே சூரியே, 2 நமஸ்காரம், அதாவது 2 பிரதட்சணம் சூரிய பகவானுக்கு பண்ணணும் மினிமம். 3 சங்கரே, பரமேஸ்வரனுக்கு அதமபக்ஷம் 3 பிரதட்சணம் பண்ணியானும். 4 மகாவிஷ்ணோஹோ, பெருமாளுக்கு மகாவிஷ்ணுக்கு 4 பிரதட்சணம் குறைஞ்சது பண்ணணும். 5 தேவ்யாஹா, அம்பாளுக்கு 5 பிரதட்சணம். 7 பிரதட்சிணம், 7 பிரதட்சணம் அரச மரத்துக்கு மினிமம் பண்ணியானும். இது மினிமம் ரிக்வயர்மெண்ட். இதுக்கு மேல எவ்வளவு வேணா பண்ணலாம். இந்த ஸ்லோகம் சொல்றது இந்தந்த சுவாமிக்கு இப்படி பிரதட்சணம் பண்ணணும். ஆத்ம பிரதட்சணம்ங்கிறது புருஷாளுக்கு ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் பண்ணலாம். ஆத்ம பிரதட்சணம்னா நம்மளே நமக்கு நாமே சுத்திக்கிறது. ஆத்துல பூஜை ஆகும், கோவில்ல பூஜை ஆகும். வாத்தியார் யானி காணிச்ச பாப்பானி அப்படின்னு மந்திரம் ஆரம்பிக்கிறத உடனே எல்லாரும் ஃபேன் மாதிரி சுத்த ஆரம்பிப்பார். அந்த ஆத்ம பிரதட்சணங்கிறது பண்ணவே கூடாது. ஆத்ம பிரதட்சணம் ஒரே ஒரு இடத்துலதான் சொல்லியிருக்கு புருஷாளுக்கு. சந்தியாவந்தனத்துல காயத்ரிக்கு, சூரிய பகவானுக்கு காயத்ரி மந்திரத்தினால 3 அர்க்கியம் கொடுத்தப்புறம், பிராணாயாமம் பண்ணி காலாதீத அர்க்கியம் கொடுத்தப்புறம், ஓம் பூர்புவ சுவஹா இப்படி தலையை சுத்திண்டு ஜலத்தை விடணும். முள்ள எழுந்துண்டு அங்க ஒரே ஒரு ஆத்ம பிரதட்சணம் பண்ணி அசாவாதித்யோ பிரம்மா பிரம்மைவாகம் அஸ்மி அப்படி காத்தாலையும் மத்தியானம் சாயந்தரம் சந்தியாவந்தனத்துல மாத்திரம்தான் ஆத்ம பிரதட்சணம் பண்ணணும். பாக்கி நேரத்துல ஆத்ம பிரதட்சணம் பண்ணக்கூடாது. அடுத்த ஸ்லோகம் சொல்றது ஏகஹஸ்த பிரணாமஷ்ச ஏகஞ்சாபி பிரதட்சிணம். ஒரு கையில நமஸ்காரம் பண்ணக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, யாரா வரான்னா அவளை ஒரு கையில கிரீட் பண்ணக்கூடாது. நமஸ்காரம்லாம் சொல்றோம் இல்லையா, சுவாமிக்கு இப்படி பிரார்த்தனை பண்ணறது, நமஸ்காரம் பண்ணறத ஒரு கையால பண்ணக்கூடாது. எப்பவுமே 2 கையால பிரணாம் சொல்லணும், 2 கையால நமஸ்காரங்கள் சொல்லணும். அப்படி நம்ம ஒரு கையில சொன்னோம்னா நம்ம கிட்ட இருக்கிற புண்ணியங்கள்லாம் விலகி போயிடுமா அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. அதனால இன்றைய தினம் நம்ம பிரதட்சணத்தை பத்தி தெரிஞ்சுட்டோம். அதே மாதிரி நவகிரகத்துக்கும் பிரதட்சணம் பண்ணறத ராகு கேதுக்கு மாத்திரம் அப்பிரதட்சணமா பண்ணணுமான்னு பல பேருக்கு சந்தேகம். ராகு கேது மேருமலைய அப்பிரதட்சணமா அவா பிரதட்சணம் பண்ணிட்டு இருக்க, ஆன்டி கிளாக் வைஸா. அதுக்குன்னு நம்ம அப்படி பண்ணணும்னு அர்த்தம் கிடையாது. 9 கிரகத்துக்கும் சேர்த்து எப்பவுமே நம்ம கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல தான் பிரதட்சணம் பண்ணணும். ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல பிரதட்சணம் எப்பவுமே எந்த சுவாமிக்கும் பண்ணக்கூடாது. இப்படி இந்த விஷயங்கள் இது அவாவா கோவிலுக்கு வரத்த மனசா வாச்சான்னு சொன்ன மாதிரி மனசார சுவாமியை பிரார்த்தனை பண்ணிட்டு, ஒரு கர்ப்பிணி ஸ்திரீ எப்படி நடப்பாலோ அப்படி ஒரு படியா கால் வச்சு மனசார தியானங்கள் பண்ணிட்டு பிரதட்சணம் பண்ணியாச்சுன்னா ரொம்ப உண்மத்தமான பலன் கிடைக்கிறது. அந்த தெய்வத்தோட பரிபூர்ண அனுகிரகம் கிடைக்கிறது. மேற்கொண்டு அடுத்த வீடியோல சோமசூத்திர பிரதட்சணம்னு ரொம்ப விசேஷமான பிரதட்சணம். அந்த பிரதட்சணம் எப்படி பண்ணணும்னு அடுத்த வாரம் பார்க்கலாம். ஸ்ரீராம ஜெயம். லோகா சவஸ்தா சுகினோ புவந்து. ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர.